டபுள் இன்ஜின் சர்க்காராவது டப்பா சர்க்காராவதுன்னு கலாச்சி விட்டுருக்கிறாரு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த எலிக்கும் தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஊர்ல அந்த மாதிரி ஒரு கூட்டணி. ஐயா நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார், மதுராந்தகம் வந்தார். வெற்றி வெற்றி வெற்றி, ஒன்றுபட்ட கூட்டணி, மெகா கூட்டணி. இந்த பக்கம் நம்ம அன்புமணி ராமதாஸ், அந்த பக்கம் டிடிவி தினகரன், பக்கத்திலேயே எடப்பாடி பழனிசாமி, எல்லாம் ஒருன்னு இருக்காங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா அத்தனை பேரையும் கட்டாயப்படுத்தி இந்த கூட்டணியில் இணைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனால யார் முகத்திலையும் சிரிப்பு இல்லை. இதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. இந்த கூட்டணி அப்ப அந்த அன்னைக்கு மேடையில மிக மிக முக்கியமாக சில நீங்க வந்து மைனூட்டா மைக்ரோ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, நுண்ணரசியல் சொல்லுவாங்கல்ல, அந்த நுண்ண அரசியல் அன்னைக்கு அந்த மேடையில என்னெல்லாம் நுண்ண அரசியல் நடந்துச்சு. இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய பேராபத்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. எனவே வீடியோ முழுமையா பாருங்க. அன்னைக்கு பிரதமர் மோடி கலந்து கொண்ட கூட்டத்தில் நடந்த நீங்கள் கவனிக்க தவறிய சிலவற்றை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மதுராந்தகம் வருகிறார், வந்தா பிரதமர். அப்ப அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீட்டிங் முழுக்க அந்த அந்த இது நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அஇஅதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தை, எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையவே சொல்லும்போது, பேர் சொல்லும்போது சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி ஏஐஏடிஎம்கே அஇஅதிமுகங்கிற வார்த்தையே பிரதமர் மோடி உச்சரிக்கவில்லை. மாறாக என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி, தட் மீன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். டபுள் இன்ஜின் சர்க்கார் ரொம்ப ஆபத்தானது. தமிழ் கேள்வி சொந்தங்களே தயவு செய்து புரிஞ்சுக்கணும். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன சார்? உத்தரப்பிரதேசத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று பாஜக சொல்லுகிறது. குஜராத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றியத்திலும் பாஜக ஆட்சி, அந்த மாநிலத்திலும் பாஜக ஆட்சி, பாஜக அரசு. அப்படி இருந்தா தான் திட்டங்களை நிறைவேற்ற முடிகிறது, வளர்ச்சி பாதையை நோக்கி அந்த மாநிலங்கள் செல்கின்றன. பாஜக காரங்க ஒரு போலி பிம்பத்தை, கருத்துருவாக்கத்தை செய்கிறார்கள். ஒன்றியத்துல பாஜகவும் மாநிலத்துல வேற ஒரு அரசு இருந்துச்சுன்னா இணக்கமாக வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க அப்படி இணக்கமா இருந்து நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. இப்ப நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார், நீங்க இணக்கமா இருந்து நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க அப்படின்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லாத தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் சொல்ல போனா பாஜகவை, மோடியை, ஆர்எஸ்எஸ்ஐ, ஆரியத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய தமிழ்நாடு, கடுமையாக எதிர்க்கக்கூடிய திமுக ஆட்சியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக வந்திருக்கிறது. நீங்க 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத், இன்றைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய மாநிலத்திலும் குஜராத்திலும் பாஜக ஆட்சி, ஒன்றியத்திலும் பாஜக அரசு. ஆனால் குஜராத்தால் நீங்க குஜராத் வளர்ச்சின்னு கட்டி எழுப்பப்பட்ட போலி பிம்பங்கள் உடைந்து நொறுங்குகின்றன. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலும் பாஜக அரசு, பாஜக கூட்டணி ஆட்சி. எந்த இடத்துலயும் அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் பிரதமர் சொல்லவே இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு தலைமை யார்? அஇஅதிமுக. ஆனா ஃப்ரேம் கூட எப்படி வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்களா? அந்த மீட்டிங்க்கு யாருனாலும் பின்னாடி தாமரை சின்னம் தெரிவது போல வைத்திருந்தார். பிரதமர் பேசினாலும் தாமரை தான் தெரியும், எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் தாமரை தான் தெரியும், டிடிவி தினகரன் பேசினாலும் பேக்ரவுண்ட்ல தாமரை தான், அன்புமணி ராமதாஸ் பேசுகின்ற பொழுதும் பின்னணியில் தாமரை தான். அப்ப இவங்களுடைய திட்டம் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியேனும் பாஜக கூட்டணி ஆட்சி அரசை இந்த முறை நிறுவ வேண்டும் என்பதில் பாஜக துடிக்கிறது. இந்த முறை அப்படி பண்ணிட்டு அடுத்த முறை தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும், மகாராஷ்டிரால பண்ண மாதிரி. இதுக்கு இவர்கள் எல்லோரையும் மிரட்டி உருட்டி ஒரு அணியில் திரட்டி வைத்திருக்கிறது பாஜக.
அதான் பச்சையான உண்மை. மிக பச்சையா சொல்லணும்னா அதான் உண்மை. இதுல எவ்வளவு காமெடின்னு உங்களுக்கு தெரியுமா? பிரதமர் பண்ண காமெடி எல்லாம் நான் சொல்லட்டுமா? ஊழலை ஒழிப்பதற்கு ஏதாவது திமுக ஆட்சியை சொல்றாரு. திமுக அரசு ஊழல் அரசா? இந்த ஊழல் அரசை அப்புறப்படுத்தணுமா அவர் சொல்றாரு. யாரு? பிரதமரும் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இந்த ஊழல் அரசை அப்புறப்படுத்தி விட்டு யார் அரசை கொண்டு வர போறாங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, டிடிவி தினகரன் சொல்றாரு, யார் அரசை கொண்டு வர விரும்புகிறார்கள்? ஊழல் அரசை ஒழித்து விட்டு அஇஅதிமுக அரசை அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோங்கிறாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. எதால சிரிக்கிறதுனே தெரியல. எதால சிரிக்கிறதுனே தெரியல. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிறது ஊழல் ஆட்சியா? இதை ஒழிச்சு விட்டு யார் ஆட்சியை கொண்டு வர போறாங்களா? அம்மாவின் ஆட்சி. எந்த அம்மா? இந்தியாவிலேயே ஊழல் செய்ததற்காக தண்டிக்கப்பட்ட, முதலமைச்சராக இருக்கும்போது தண்டிக்கப்பட்டு அப்படியே தேசிய கொடி ஏற்றப்பட்ட அந்த தேசிய கொடி பறந்த அந்த அரசு வாகனத்துல போயிட்டு அங்க போய் அப்படியே அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நீங்க வண்டி எடுத்து நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புறோம்னு சொல்லி அப்படியே பரப்பன அக்ரஹாரா ஜெயிலுக்கு, சிறைக்கு நீதிபதி அனுப்பினார். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு அஇஅதிமுக வெற்றி பெற்ற நிலையிலும் கூட முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் ஓபிஎஸ்ஐ பதவியேற்க வைத்த ஜெயலலிதா, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்ட அந்த ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டு மக்களை நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க சொல்லுங்களேன். அதுவும் யார பக்கத்துல வச்சு சொல்றீங்க? டிடிவி தினகரன் பக்கத்துல வச்சு சொல்றீங்க. எந்த டிடிவி தினகரன்? இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் இதே பாஜகவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்ட டிடிவி தினகரன். அந்த வழக்குல ஒரு சுவாரஸ்யம் தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இரட்டைலையை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்பது வழக்கு. கொடுக்க முயன்றது யாரு? டிடிவி தினகரன். அவரை கைது பண்ணி உள்ள அனுப்பிட்டாங்க. யாருக்குமே கொடுக்க முயன்றாரு? அது இல்ல. யாருக்கா கொடுக்கணும்டா? யாருக்கு? ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க போயிட்டான்னு வைங்க, ஒரு வழக்கு போடுறீங்க, லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது. யாருக்கு? எம்எல்ஏவுக்கா, எம்பிக்கா, அமைச்சருக்கா, கலெக்டருக்கா, பிஓவுக்கா, தாசில்தாருக்கா, ஆர்ஐக்கா, போலீஸுக்கா? யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்? போலீஸ்னா போலீஸ யாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. இரட்டை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு. தேர்தல் ஆணையத்தில் யாருக்கு கொடுக்க முயன்றார்? அதை நாங்க சொல்ல மாட்டோம். அப்படி அது யாருன்னு தெரியல எங்களுக்கே. யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு எப்படியா ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க முயன்றார். அது என்னையா வழக்கு? ஓ, அப்படி வழக்கு போட்டா தான் கூட்டணியில சேர்க்க முடியும். உங்களுக்கு புரியுதா? இப்படி வழக்கு போட்டா தான் கூட்டணியில சேர்க்க முடியும். அப்படி சேர்த்து வச்சிருக்காங்க. சரி, ஊழலை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாரு ஐயா மோடி. ரைட்டு. அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக சிபிஐ போட்ட வழக்கு. சிபிஐனா சும்மா நீங்க விரைந்து விசாரிக்கும். சிபிஐ ஆமா, விரைந்து விசாரிக்கும். எப்படி? எத்தனை வருஷமா? அது போது வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சுங்க? போட்டும். இப்ப என்ன கவலை? 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. அன்புமணி எப்ப அமைச்சரா இருந்தாரு? இன்னைக்கு வருஷம் என்னாச்சு? நடக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை? ஏங்க அந்த வழக்கை விரைந்து முடிச்சு ஒரு தீர்வுக்கு வந்தா என்ன? இப்ப வழக்கை விரைந்து முடிச்சு அன்புமணி குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வைங்க, பிரச்சனை முடிஞ்சது இல்ல, அன்புமணி குற்றவாளி அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அன்புமணிக்கு என்னைய பழி வாங்கிட்டீங்கல்ல, என்னைய நீங்க சிபிஐ வச்சு மிரட்டி வழக்கு போட்டு உங்க ஆட்சியில என்னைய குற்றவாளின்னு சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன், இனி உங்க சவாசமே வேண்டாம், ஒரேடியா நான் உங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. குற்றவாளின்னு ஆயிடுச்சுன்னா சண்டை, வெளிப்படையா சண்டை போட்டுருவாரு. சரி, இப்ப நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாங்க, அப்பவும் சண்டை போடுவாரு, பயப்பட மாட்டாரு. அப்ப இப்ப வழக்க முடிச்சுட்டா அவரு என்ன ஆயிடுவாரு? பாஜக பக்கம் வரமாட்டாரு. அப்போ வழக்க முடிக்க கூடாது, வழக்கை காட்டி 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 மிரட்டணும். அப்படியே மிரட்டுறாங்க. அதான் இன்னைக்கு அன்புமணிக்கு, அதான் டிடிவி தினகரன், அதான் எடப்பாடி பழனிசாமி. இப்ப இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அதான் சிஎம் அழகா கேட்டாரு, என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார், தப்பா சர்க்கார், நீங்க எங்களுக்கு தர வேண்டிய, தமிழுக்கு தர வேண்டிய நிதி எங்கே? சான்ஸ்கிரிட் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. மாநிலத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதி எங்க? மாநிலத்துக்கு தர வேண்டிய பேரிடர் நிவாரண நிதியில் வஞ்சகம்,
எங்க இதை எதையும் தரமாட்டீங்க. வட மாநிலங்களில் ஒடிசாவில் போய் தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்று சொல்லுவீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் திருடர்களா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவனை எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துறான், அவனை வந்து இது பண்றான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கலவரக்காரர்களாக சித்தரித்தீர்கள். மந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படி இருந்துச்சுன்னா வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து வேலை பார்ப்பாங்களா? அப்போ பீகார்ல போய் தமிழ்நாட்டுக்காரனை கலவரக்காரனாக சித்தரிப்பது, ஒடிசாவில் போய் திருடனை திருடன் என்று சித்தரிப்பது, தமிழ்நாட்டிற்கு வந்தா ஹமாரா தேஷ்மே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் இங்க நம்ம என்ன சொல்றேன், ஏமாறுவதற்கு இது வடநாடு அல்ல மிஸ்டர் மோடி, இது தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அடுத்த அமித்ஷா வராது. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள். யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு, குறிப்பாக மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா பிரதமர் அவர்களுக்கு, ஐயா உள்துறை அமைச்சர் அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அன்போடு வேண்டுகிறேன், அடிக்கடி கூட்டுவாங்க. ஏன்னா திமுகவுடைய வெற்றியை இந்த முறை உறுதி செய்வதில் மிகப்பெரிய பங்களிப்பது யாரு தெரியுமா? திமுக காரங்களை விட திமுக வெற்றிக்கு மிகப்பெரிய காரணியாக இருக்க போது போட்டி, 2 பேருக்கு இடையில போட்டி. யார் அப்படின்னு யார் தெரியுமா? ஒன்னு நம்முடைய பிரதமர் மோடி, இன்னொன்னு நம்முடைய ஆளுநர் RN ரவி. இந்த 2 பேருக்கு இடையில தான் போட்டி. திமுகவை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு, தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டுமோ அப்படிலாம் வஞ்சித்தால் திமுக மீண்டும் இமாலய வெற்றி பெறும். அதை பிரதமர் மோடி செய்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை எப்படியெல்லாம் காயப்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபம் வருமோ அதை RN ரவி செய்யறாரு. அதனால நீங்க தயவுசெய்து திருந்திடாதீங்க. நீங்க திருந்திட்டீங்கன்னா சிக்கல். நீங்க இப்படியே இருங்க, அடிக்கடி வாங்க. ஆமா, எங்க தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வாங்க. திருந்தவும் மாட்டீங்க, உங்களால திருந்தவும் முடியாது, அது வேற விஷயம். அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க. அதான் தமிழ்நாட்டு. ஏன் நான் அப்படி சொல்றேன் பாத்தீங்களா? பாஜக தான் இவங்கள, அப்ப பாஜக தான் திமுகவுக்கு மறைமுகமா உதவி செய்யுதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னா நீங்க ஒருபோதும் திருந்த போது இல்லை. ஒருவேளை உங்களுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு மக்கள் மயங்கி ஒருவேளை திமுக அரசு, திமுக ஆட்சி மீண்டும் ஒருவேளை இங்கே வருவதில் சிக்கல் ஏற்பட்டால் தமிழ்நாடு மீண்டும் அதல பாதாளத்துக்கு போகும், ஜிடிபி மைனஸுக்கு போகும், வளர்ச்சி விகிதம் கீழே வரும். அப்ப தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொருளாதாரத்தில் முதன்மை மாநிலமாக முதலிடத்துக்கு கொண்டு போன திமுக அரசு இங்கே மீண்டும் வர வேண்டும். அந்த நோக்கத்துல நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்த துரோகங்கள் எங்களுக்கு நினைவில் வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து ஓட்டு கேட்கிறீங்களான்னு. எனவே அடிக்கடி வாருங்கள் பிரதமர் அவர்களே. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய உங்களுடைய பரப்புரை அது வந்து எங்களுக்கு உங்கள் துரோகங்களை நினைவுபடுத்தும் விதத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.